இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இதுவரை நடக்காத ஒரு புதிய பாதையை உண்டாக்கி கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். ஏற்கனவே ஸ்தோத்திரம் பண்ணின உடன்படிக்கை போல் அல்ல, இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு ஏற்படுத்தி நமக்கு உள்ளே வசனத்தை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் நமக்கு உள்ளே வார்த்தையை வைத்து ஆண்டவர் அதை புதிதாக மாற்றி அவரே தேவனாக இருந்து நடத்த போகிறார். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புதிய கிருபை உனக்கு தருவேன். ஏற்கனவே நீ நடந்து வந்த கிருபையை நீ பற்றி கொண்டு போகிறதல்ல, உனக்கு நான் ஒரு புதிய கிருபையை தருவேன். அது மாத்திரமல்ல, இதுவரை உள்ள பலத்தில நீ எழும்பவில்லை என்றால் இன்றைக்கு நான் உனக்கு ஒரு புதிய பலனை கொடுப்பேன். இந்த பலன் உன்னை ஒரு உயர்வின் ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும். ஆமென். கடைசியாக கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை நான் புதிதாக்குவேன். ஒரு புதுமையை சிருஷ்டிப்பேன். இதுவரை நீ விலகி நீ போயிருக்கலாம், இதுவரை உன் வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கலாம், இதுவரை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வராமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் சொல்கிறார், உன் வாழ்க்கையை நான் புதுமையாக நான் சிருஷ்டித்து கொடுப்பேன். ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிதாக்குவேன், எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 5 விதமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால், சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை யோசிக்காமல் நீங்கள் இருங்கள். கடந்து வந்த பாதையை நீங்கள் ஸ்தோத்திரம், வந்த கஷ்டங்கள், பாடுகள், சூழ்நிலைகளை நினைத்து பார்க்காதபடி நீர் புதிய நன்மைகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி புதிய காரியத்தை நோக்கி கண்கள் நோக்குமானால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். இதுவரை ஆண்டவருடைய பாதையை விட்டு தவறி போயிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ மனம் திரும்பு, உனக்கு ஒரு புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் நான் புதிதாக்க விரும்புகிறேன். என்னுடைய வேலைக்காக நீ காத்திரு. கர்த்தருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிதாக்குவார். கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலையில் எழும்பி நீ கர்த்தருடைய முகத்தை தேடு, உன் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.